Praise the Lord everyone. Good morning. Today Jesus Army Fellowship Word of God 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆள்கையை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாடுகள் கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். நம்ம நினைப்போம், ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நம்ம திடப்படுத்த சொல்கிறார், நம்ம திடன் கொள்ள சொல்கிறார். அது ஒரு பர்மனெண்ட் இல்லை, அது தற்காலிகமான பாடுகள் தான். ஆனால் நம்ம ஆண்டவருடைய வருகையில், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த உலகத்தின் காரியத்தை நம்ம கவலைகளை நம்ம பொருட்படுத்தாமல் நடந்து கொண்டால் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆனால் இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து நம்ம கஷ்டப்பட்டு கலங்கி கொண்டிருப்போமானா தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம விட்டு விடுவோம். அவருடைய வார்த்தையின்படி நம்ம கேட்காம போனால் அவரும் நம்மளை மறுதலித்துருவார். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் அவருக்காக வாழ்வோம், அவருக்காக ஓடுவோம். ஆமீன். God bless you.